இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? லேபர் அண்ட் டெலிவரிக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகலான்ட்டு பார்ப்போம். வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் இல்லை, மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இல்லை. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள் நான் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு 5 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, இந்த பாக்ஸஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மோஸ்ட் ஆப்வியஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதுதான். உங்களோட டாக்டர். எவ்வளோ கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், இந்த மாதிரி நான் 38 வீக்ஸ் ப்ரெக்னென்சியில் இருக்கேன், இல்லை 37 வீக்ஸில் இருக்கேன், என்னை அடுத்த வாரம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொல்கிறாங்க என்னோட டாக்டர், இன்டியூஸ் பண்ண போகிறாங்களாம் அப்படின்ட்டு. அது எவ்வளோ பெரிய தப்பு. இங்கே எல்லாம் நாங்கள் இருக்கிறோம்ல கனடாவில், இந்த மாதிரி ஊரில் வந்து லேபர் ஸ்டார்ட் ஆகி நம்ம 4 சென்டிமீட்டர்ஸ் டைலேட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனே போடுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாளெல்லாம் கூட லேபர் பெயின் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக டைலேட் ஆகிறது, இல்லை டைலேட் ஆகாமல் இருக்கிறதுன்ற மாதிரி கூட இருக்கலாம். அந்த ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் வந்தப்புறம் தான் உங்களோட லேபர் வந்து அடுத்த ஃபேஸ்க்கு போகுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ், அந்த ஏர்லி லேபர் ஸ்டேஜஸில் தாண்டுற வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம ஊரில் எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாமல் முன்கூட்டியே டியூ டேட்டுக்கு 2 வாரம் முன்னாடியே இன்டியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது எதுக்குன்ட்டு எனக்கு புரியலை. டெலிவரி பெயின் இல்லை லேபர் பெயின் ஆரம்பித்த அப்புறம் தானே நம்ம பெயின் வருதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவர் பண்ணுறது நியாயம். லேபர் பெயின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் டியூ டேட்டுக்கு 2 வாரம் முன்னாடியே வாங்க, நம்ம வந்து பெயினை வரவழைக்கலாம், இன்டியூஸ் பண்ணலான்னு அதுக்கு ஒரு பில்லை போட்டு அந்த இண்டக்ஷன் வேலை செய்யலைங்கும்போது அப்புறம் வந்து சிசேரியன் பண்ணலாம், அவங்களுக்கு எதுவுமே வேலை செய்யலை, லேபர் பெயினே வரமாட்டேங்குதுன்னு அந்த பழியையும் அவங்க மேலே போட்டு சிசேரியன் பண்ணுறது இது ரொம்ப தப்பு. ரொம்ப அன்னெசசரி சிசேரியன் நம்ம கண்ட்ரியில் எக்கச்சக்கமாக நடக்குது. அதை பற்றி நிறையா ஆர்டிகிள்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்குது. மில்லியன் கட்ஸ் அப்படின்னு சொல்லி இதை பற்றியே ஒரு லேடி வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களும் இந்த மாதிரி அன்னெசசரி சிசேரியன் ஆன ஒரு லேடி, அவங்க வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அது யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது கேசஸ் வேர் அன்னெசசரி சிசேரியன் நடக்குது நம்ம ஊரில். ஸோ அதனால் இந்த டாக்டர் செலக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்டெப். ஓகே, நீங்கள் ஒரு புடவை வாங்குறதுக்கும் ஒரு நகை வாங்குறதுக்கும் எவ்வளோ கடை ஏறி இறங்குறீங்க, எவ்வளோ விசாரிக்கிறீங்க, எவ்வளோ பேரம் பேசுகிறீங்க, இது வந்து உங்களோட ஹெல்த் மட்டும் இல்லை, உங்கள் பேபியோட லைஃப்பும் வந்து இவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு எவ்வளோ தூரம் ஷாப் பண்ணுமோ, எவ்வளோ விசாரிக்கணுமோ எல்லாம் கரெக்டாக பண்ணி நீங்கள் ஒரு கரெக்டான டாக்டர் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, என் டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, 38 வாரத்திலே வந்து இன்டியூஸ் பண்ண போகிறாங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்கிறத கேட்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? கடைசியில் அந்த டாக்டர் தான் உங்களுக்கு டெலிவரி பண்ண போகிறாங்க, ரைட்? ஸோ இது மாதிரி ஒரு நிலைமையில் உங்களை வச்சுக்காதீங்க. ஒரு கரெக்டான டாக்டர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கும்போது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆவரேஜ் டாக்டர் சூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைக்கும் ஒரு பெரிய ரிஸ்க் வந்து காஸ் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. டாக்டர் சூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான சில கொஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டியூ டேட் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? லேபர் பெயின் நேச்சுரலாக ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? டியூ டேட் தாண்டி பெயின் வரலன்னா இன்டியூஸ் பண்ணுற பழக்கம் உண்டா? ட்ரையல் ஆஃப் லேபர், அதாவது நேச்சுரலாக லேபர் வந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்குற டைப்பா? உங்களோட சிசேரியன் ரேட் ஆர் சிசேரியன் பர்சன்டேஜ் என்ன? லேபரில் இருக்கும்போது உங்களோட பெயின் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? காமனாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க பெயின் மேனேஜ் பண்ணுறதுக்கு? எபிடியூரல் இருக்கா? அனஸ்தீசியாலஜிஸ்ட் இருப்பாங்களா அவைலபிளா? என்ஐசியூ இருக்கா? இது எல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயங்கள். நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியது, செக் பண்ண வேண்டியது. இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கிடச்சிதுன்னா
நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் டூர் வேணும் அப்படின்ட்டு இன்சிஸ்ட் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் NICU எங்கே இருக்குது, லேபர் அண்ட் டெலிவரி எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் கூட பண்ணிக்கலாம். இங்கே எல்லாம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், இப்போ நான் கனடாவில் இருக்கேன்ல, எங்களுக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் டூர்னு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் 3rd ட்ரைமஸ்டரில் இருக்கும்போது நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வந்து லேபரில் இருக்கும்போது எந்த ரூமில் இருப்போம், எங்கே வந்து டெலிவரி ஆகும், டெலிவரிக்கு அப்புறம் என்ன ஆப்ஷன்ஸு, பேக் ஸ்டெப் இருக்கா, பேக் ஸ்டெப்பில் டெலிவர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கா, எத்தனை ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இருக்குது, NICU எங்கே இருக்குன்னு எல்லாமே எங்களுக்கு சுற்றி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் டூருங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி கேளுங்க உங்கள் டாக்டர்கிட்ட. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் டூரோட எண்டில் எங்களை ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட சொல்கிறாங்க. ஸோ லேபரில் இருக்கும்போது தான் நாங்கள் இங்கெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி லேபர் பெயினில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறது மாதிரி இல்லாமல் நாங்கள் முன்கூட்டியே இந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவர் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணப்பறம் இங்கெல்லாம் நாங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம். நம்பர் 2, நாலேஜ் இஸ் வெல்த். ஸோ உங்களுக்கு இந்த லேபர் அண்ட் டெலிவரி இதை பற்றின டீட்டெயில்டு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் இருக்கணும். இப்போல்லாம் நம்ம ஊரில் நிறைய கிளாஸஸ் வந்துடுச்சு அபவுட் லேபர் அண்ட் டெலிவரி. அதுவும் கப்பலாக, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே நீங்கள் போய் அட்டென்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வசதி இல்லை டைம் இல்லை இந்த மாதிரி லேபர் அண்ட் டெலிவரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு பர்சனோட வீடியோஸ் பார்த்து நீங்கள் உங்களோட அவேர்னஸை வளர்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியணும் லேபர்னால் எப்படி இருக்கும், லேபர் பெயின் எப்படி ஃபீல் ஆகும், கான்ட்ராக்ஷன்ஸ் என்ன, அதுக்கு முன்னாடி ப்ரீ லேபர் சிம்டம்ஸ் என்ன, எவ்வளோ நேரம் இருக்க போகுது லேபர், அண்ட் சிசேரியன் எப்படி நடக்குது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். எதுவுமே தெரியாமல் பிளாங்காக இருக்காதீங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் மெத்தட். ஸோ நீங்கள் லேபரில் ஹவர்ஸ் டுகெதர் இருக்க போகிறீங்க. ஓகே, ஸோ லேபரில் இருக்கும்போது உங்களோட லேபர் பெயினை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, வீட்டில் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்ட அப்புறம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்கள் ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் தேவைப்படுற ஆப்ஷனை கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டான ரிசோர்ஸஸில் போய் தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, கீப் அன் ஓப்பன் மைண்ட். டெலிவரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் வேணும், இப்போல்லாம் வந்து நார்மல் டெலிவரின்னு கூட சொல்லக்கூடாதுன்றாங்க, வெஜைனல் பர்த் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து வெஜைனல் டெலிவரி தான் வேணும், இல்லைனா சிசேரியன் தான் வேணும், இல்லை இப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப உங்கள் மைண்டை வந்து அதில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, பிகாஸ் என்ன நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு 100% வந்து வெஜைனல் பர்த் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எந்த டாக்டரும் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த டாக்டர்கிட்ட போகிறத நிறுத்தணும்னு அர்த்தம். இந்த கேரண்டி எல்லாம் யாருமே கொடுக்க முடியாது. நீங்கள் லேபரில் இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. ஓகே, உங்கள் உடம்புல நிறைய சேஞ்சஸ், குழந்தை வந்து எஃபர்ட் போடுறாங்க டு கம் அவுட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து திடீர்னு சில விஷயங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போகலாம். எல்லாம் ஓகேவா இருக்கா, குழந்தை ஓகேவா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு தான் இப்போல்லாம் மானிட்டரிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த மானிட்டரிங் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பேபிக்கு எதனா ப்ராப்ளம்னா அது வந்து கண்டுபிடிக்க முடியும் அவங்களால. ஸோ இந்த ப்ராசஸ், அந்த லேபர் நடந்துட்டுருக்க டைமில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறது நடந்ததுன்னா அப்போ வந்து சிசேரியன் பண்ண வேண்டி இருக்கும். அண்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படி ஒரு மொமெண்ட்டில் அந்த எமர்ஜென்சி சி செக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் சேவிங் விஷயம். அது மட்டும் இல்லை, நார்மல் கண்டிஷன்ஸ்லேயே சில விமென்க்கு வந்து ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் சில விமென்க்கு வந்து அந்த வெஜைனல் பர்த்துங்கிறது பாசிபிளாக இல்லாமல் போகலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சிசேரியன் தான் உங்களையும் உங்கள் குழந்தையையும் நல்லபடியாக காப்பாற்ற போகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க வெஜைனல் பர்த் தான் வேணும்னு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நடந்து ஜென்யூனாக உங்களுக்கு சிசேரியன் தேவைப்படுதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அண்ட் சிசேரியன் டெலிவரி நடந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிடுவீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அப்செட் ஆகிடுவீங்க, டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஹாவ் அன் ஓப்பன் மைண்ட்.
அவுட்கம் தான் நம்ம எல்லாருக்குமே முக்கியம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த்தி பேபி அண்ட் ஹெல்த்தி மம் இருக்கணும் ஆஃப்டர் டெலிவரி. அண்ட் அந்த அவுட்கம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த டைம் அண்ட் அந்த மூமெண்ட்டில் அதை உங்கள் டாக்டர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய டாக்டர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ சிசேரியன் தான் மோசம் அண்ட் வெஜைனல் பர்த் தான் கிரேட், அந்த மாதிரி இன்னமும் நீங்கள் அதை ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை இதோட நிறுத்திடுங்க. ஆனால் அதுக்குன்ட்டு தேவையில்லாமல் ஐயோ பெயின் என்னால் தாங்க முடியாது அதனால் எனக்கு சிசேரியன் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெயினை மேனேஜ் பண்ண பெயின்லெஸ் லேபர் அண்ட் டெலிவரி எல்லாம் வந்தாச்சு. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் இருக்கீங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாமல் இருக்கீங்கன்னா இட் இஸ் யுவர் ஃபால்ட். நான் என்னோட 2 டெலிவரியிலையும் எபிடியூரல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி டெவலப்ட் கண்ட்ரீஸில் இங்கே வெஸ்ட்லலாம் ரொம்ப காமனாக, அதாவது வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எபிடியூரல் எடுத்துக்கிறாங்க லேபரில் இருக்கிற டைமில். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு அண்டு பெயினே இல்லாமல் லேபர் அண்ட் டெலிவரி பண்ணிக்கிறதுக்கு இப்போ வழிகள் இருக்குது. ஸோ பெயினை ஒரு காரணம்னு சொல்லி நீங்கள் சிசேரியன் பண்ணிக்காதீங்க. லேபர் பெயினுக்கு பயந்துக்கிட்டு போய் ஒரு மேஜர் சர்ஜரிக்கு நீங்கள் உங்களை தள்ளாதீங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன், கொஞ்சம் அவேர்னஸ் அண்ட் ஒரு ஓப்பன் மைண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். பாயிண்ட் நம்பர் 4, வீட்டில் பேபியோட சப்ளைஸ் அண்ட் உங்களுக்கு தேவையான சப்ளைஸ் இது ரெண்டுமே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் லேபரில் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ உங்களோட டியூ டேட்டுக்கு ஃபியூ வீக்ஸ் முன்னாடியே, அதாவது 37 வீக்ஸ்க்கு அப்புறம் எப்போ வேணால் குழந்தை பிறக்கலாம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் குழந்தைக்கு தேவையான எல்லா சப்ளைஸும், ஸோ நியூ பார்ன் டைப்பர்ஸ், பேபி வைப்ஸ்லேருந்து குழந்தைக்கு தேவைப்படுற ட்ரெஸ்ஸஸ், பெட்ஷீட்ஸு, ஹேட்டு அப்படின்னு குழந்தைக்கு என்னென்ன சாமான் தேவைப்படுதோ, குளிக்க வைக்கிறதுக்கு பேபி ஷாம்பூ, பேபி வாஷ், மாய்ஸ்சரைசர்னு என்னென்ன சப்ளைஸ் தேவைப்படுதோ குழந்தைக்கு அது எல்லாமே நீங்கள் வாங்கி துணிங்க, பெட்ஷீட் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் பார்ட்டம் நிறைய விஷயங்கள் தேவைப்படும் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு. மேக்ஸி பேட்ஸில் ஆரம்பித்து அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது, நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. குழந்தை பிறந்த அப்புறம் உங்களுக்கு எதுக்குமே டைம் இருக்காது அண்ட் எனர்ஜியும் இருக்காது. முன்ன ஒரு காலத்தில் அந்த மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் வாங்கக்கூடாது, அபசகுணம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் காலம் மாறியாச்சு, அதோடு சேர்ந்து நீங்களும் மாறணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கி சப்ளைஸ் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கும் போது ஒரு 2-3 வாரத்துக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளம்பி வெளியே போகணும், வாங்கணும் அப்படின்ற டென்ஷன் இருக்காது. அது மட்டும் இல்லை, இங்கே கனடாவில் அதே மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் குழந்தை பிறந்த அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே இன்ஃபென்ட் கார் சீட் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து உங்களை அனுப்ப மாட்டாங்க, குழந்தைய வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஸோ பேபி கார் சீட் வாங்கி அதை காரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது, ஸ்ட்ரோலர் வாங்கிக்கிறது, கிரிப் ஆர் பேசினட் இதெல்லாம் இந்த மாதிரி கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்க, கனடா, யூஎஸ் மாதிரி இடங்கள்லனா அதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 5, போஸ்ட் பார்ட்டம் கேர், அதாவது டெலிவரிக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட பெயினை எப்படி மேனேஜ் பண்ணணும், உங்களை எப்படி கேர் பண்ணிக்கணும் அண்ட் அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் அ நியூ பார்ன். பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றின பேசிக் விஷயங்கள், நியூ பார்ன் பேபியை எப்படி ஹோல்ட் பண்ணணும், லேட்ச் எப்படி கரெக்டாக பண்ணணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சிசேரியன் டெலிவரி ஆகிருக்கிறவங்கன்னா உங்களுக்குன்னு சர்டன் பொசிஷன்ஸ் இருக்குது பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு, அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அபவுட் பிரெஸ்ட் ஃபீடிங் அண்ட் போஸ்ட் பார்ட்டம் கேர், அதாவது டெலிவரிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் எப்படி கேர் பண்ணணும்னு. இது ரெண்டுமே நீங்கள் தரோவாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறையா பேர் இன்க்ளூடிங் மீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னு உடனே ப்ரெக்னன்சி பற்றி அவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தைக்கு எப்படி கேர் பண்ணணும், அதே மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் ஆகட்டும், இல்லை நம்மளுக்கு நம்ம எப்படி கேர் பண்ணிக்கணும், கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கணும், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. நானும் இதே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே படித்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழந்தை பிறந்தப்புறம் உங்களுக்கு எதுக்குமே டைமும் இருக்காது, எனர்ஜியும் இருக்காது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரெக்னன்சிலே பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.